திரு பிரின்ஸ் கஜேந்திரபாபு அவர்கள் இணைப்பில் இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார், இப்போ நீட் தேர்வு ரத்து செய்ய உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இது? நீட்ன்றது ஒரு முறைகேடுங்க. முறைகேடுக்குள்ள நடந்த முறைகேடுகளை பற்றி தான் கோர்ட்ல கேஸ் நடந்திருக்கு. நீட் மூலமாக நீட் நடைமுறையில ஒருத்தர் மருத்துவருக்கு படிக்கிறதுக்கு வந்தா அவர் மருத்துவத்தை நல்லா படிப்பாரு, சிறந்த மருத்துவரா இருப்பாரு அப்படின்னு தான் 2016 இந்த நீட்டை நடைமுறைப்படுத்தும் போது சொல்லப்பட்டது. இன்றைக்கு சிபிஐ கைது பண்ணியிருக்கிறாங்க 3 பேரை. அந்த கைது பண்ண 3 பேர் யாருன்னா, இப்போ நீட் நடைமுறை மூலமாக எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட், செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அப்போ இவர்கள் நீட் நடைமுறையில எம்பிபிஎஸ் படிக்க வந்தவங்க எம்பிபிஎஸ் படிச்சு முடிச்சு டாக்டர் ஆகி சிறந்த மருத்துவராக போவதற்கு பதிலாக முறைகேடுக்கு துணை போயிருக்கிறார்கள். ஆக மருத்துவத்தின் மீது ஆர்வம் கொண்ட மருத்துவராக இருக்கக்கூடிய மக்களுக்கு மருத்துவ சேவை செய்யக்கூடியவர்களை நீட் நடைமுறையால் எம்பிபிஎஸ்ல சேர்க்க முடியல. அதுவும் சாதாரண கல்லூரி கிடையாது. எய்ம்ஸ்ல சேர்ந்த மாணவர்கள் இப்ப கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் நீட் நடைமுறையை கொண்டு வருவதற்கு முன்னாடி இப்படி ஒரு தேர்வு வேணும் அப்படின்னு விவாதித்த குழுக்கள்ல என்ன சொன்னாங்கன்னா, தனியார் கல்லூரிகள்ல முறைகேடு நடக்குது, எனவே தனியார் கல்லூரிகளுடைய முறைகேடை கட்டுப்படுத்துவதற்கு தான் இப்படி ஒரு தேர்வு வேணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இன்றைக்கு எங்க சேர்ந்த மாணவர்கள், எய்ம்ஸ்ல சேர்ந்த மாணவர்கள் இப்படிப்பட்ட முறைகேட்டுக்கு துணை போயிருக்கிறாங்கன்னா, நீட் என்பதே ஒரு சந்தையின் சூழ்ச்சி, வணிகத்தின் சூதாட்டம். அதை நிறுத்தணும். தமிழ்நாடு ஏற்கனவே அதற்கு சட்டம் ஏற்றி இருக்குன்னா அந்த சட்டத்திற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதலை பெறணும். அதுதான் தீர்வாக இருக்க முடியுமே தவிர, முறைகேடு நடந்திருக்கே, முறைகேட்டுக்கு என்ன நியாயம் கிடைக்கும் நீதிமன்றத்தில் போய் உட்கார்ந்துட்டு இருந்தோம்னா, நீதிமன்றம் இன்றைய முறைகேடு பத்தி தான் பேசுமே தவிர நிரந்தரமாக இதுக்கு தீர்வு சொல்ல நீதிமன்றத்தால் முடியாது. சரிங்க சார், இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி திரு பிரின்ஸ் கஜேந்திரபாபு.